ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மக்கள் ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் மெஜாரிட்டியாக பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா எதுக்காக மூவ் ஆகுறாங்கன்னா, அவங்க உண்மையிலுமே கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம பணம் சம்பாரிச்சாதான் முன்னேற முடியுன்ற ஒரு காரணத்தினால அவங்க வேறு எங்கே நமக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும்னு பார்த்து மூவ் ஆகுறாங்க. அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது படித்த படிப்புக்குள்ளே வேலை இருந்தும் அதுக்குரிய சேல்ரி கிடைக்காது. அதாவது அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் அவங்களால படித்த படிப்புக்குள்ளே சேல்ரி கிடைக்காதனால அவங்க மூவ் ஆகுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அதாவது அவங்க குடும்பத்தால் அடைக்க முடியாது, ஆனால் இவங்களுக்கு வேறு எங்கேயும் போகவே பிடிக்காது. ஆனால் ஒரு கட்டாய சூழ்நிலையில் போய் தான் ஆகணும்னு ஒரு புஷ்ஷுனால் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வருவாங்க. அடுத்து ஃபோர்த்து கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கண்ட்ரியில் ஒரு வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை நிலவாதனால நிறைய வாரு சண்டைகள் எப்போதும் நிம்மதி இல்லாமல் இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் வேறு கண்ட்ரிக்கு வர்றதுக்கு விரும்புவாங்க. அடுத்து கொஞ்சம் லக்ஸுரியான இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பணக்காரர்களும் மூவ் ஆகுறாங்க. ஏன் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட குவாலிட்டியான எஜுகேஷன், மருத்துவம், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்காக அவங்க மூவ் ஆகுவாங்க. ஸோ இந்த மேஜர் ரீசன்னால் தான் எல்லோரும் ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரி மூவ் ஆகுறாங்க. ஆனால் இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், எந்த கண்ட்ரியில் அதாவது நம்ம வாழ தகுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கண்ட்ரியை விட்டு மூவ் ஆகணும் தேவையில்லை. ஓகே, சப்போஸ் கொஞ்சம் வருஷம் நம்ம வெளியே வேலை பார்த்தாலும் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரிக்கு போகணுன்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். யாராக இருந்தாலும் இப்போ இந்தியன்ஸை போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும், ஒரு சிட்டிசனாகவே வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களா இருந்தாலும், அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வாழ்ந்ததெல்லாம் இந்தியா தான், எனக்கு அங்கே இருக்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம்பாங்க. ஸோ எல்லா சிட்டிசனும் அவங்கவுங்க எந்த கண்ட்ரியில் நம்ம பிறக்கிறோமோ, நம்ம குடும்பங்கள் வாழுதோ அங்கே இருக்க தான் ஆசைப்படுவாங்க. அவங்க வாழ ஆசைப்படுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். பணக்காரன் ஏழை எந்த பாகுபாடும் பார்க்காம நம்மளோட சிட்டிசன், நம்ம சிட்டிசனுக்கு கஷ்டம்னா நமக்கு கஷ்டம்தான், அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றணும். நம்ம யுஏஇயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சிட்டிசனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஒர்க்காக இருந்தாலும் இத்தனை பர்சன்ட் அவங்க தான் இருக்கணும், அவங்களுக்கு இவ்வளோ தான் மினிமம் சேலரி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கான்றது கொஷின் மார்க் தான். அதாவது எந்த ஒரு கண்ட்ரி அவங்க சிட்டிசனை மதித்து அவங்களுக்குன்னு எல்லா தேவைகளும் செய்கிறாங்களோ அந்த கண்ட்ரி டெவலப் ஆகிட்டு தான் போகுது. அதாவது சிலர் தான் ஏழை பணக்காரன் அப்படின்னு பார்த்துட்டு பணக்காரங்களுக்கு மட்டும் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கேயுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவில் ரூல் பண்ணாலும் அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 விஷயம் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தா போதும், வேறு ஒரு ஃப்ரீயும் கொடுக்க தேவையில்லை. எனக்கு பஸ்ஸில் போகணும், எனக்கு காரில் போகணும், ஒரு ஃப்ரீனஸும் தேவையில்லை. 2 எஜுகேஷன் ப்ளஸ் மெடிக்கல், இது 2ஐயும் எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயாக நல்லா கொடுத்தாங்கனாவே வெளிநாட்டுக்கே போகணுன்னு ஆசைப்பட்றவங்க அங்கே போய் அவங்க தேவையை நிறைவேற்றிட்டு திருப்பி நம்ம கண்ட்ரிக்கு திருப்பி வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்தியா இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு கான்செப்ட் இல்லாதனால தான் இன்றைக்கும் நிறையா பேர் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. எவ்வளோ பேர் வெளிநாடு போகிறாங்க, பார்க்குறாங்க. நான் அமெரிக்கா போனேன், ப்ராஜெக்ட் கொண்டு வந்து என்னங்க இருக்குது, அமெரிக்காவில் போகிறேன் நீ பார்க்குற, அங்கே உள்ளதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமான்றதை நம்ம பார்க்கணும். அங்கே உள்ள சிட்டிசனை எப்படி கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் நம்ம சிட்டிசனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோமா, நம்ம இன்றைக்கி ஆட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது. ஆஸ் அ லீடர் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தாங்க லீட்ரு. என்னால் பண்ண முடியல, அதை செய்ய முடியல, சும்மா மைக்கை பிடிச்சி நான் பேசுவேன் அப்படின்னா ஹீ இஸ் நாட் அ லீடர், ரைட்? உங்கள் கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பவரை யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அந்த நல்லதை செய்யணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் உயர்வாக கருதும் போது தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோ டெவலப் ஆகும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.